மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 10வது அத்தியாயம் விபூதி யோகம். இதுக்கு முன்னாடி 9 அத்தியாயம் பார்த்து முடிஞ்சிருக்கோம். போன அத்தியாயத்தில் பகவானுடைய ஸ்வரூபம், அதை பற்றிய விளக்கம் பார்த்துட்டு, பிறகு மோட்ச சாதனம், அதாவது துக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு வழி பக்தின்னு சொல்லி ஆரம்பித்தார். அந்த பக்தியை 2ஆக பிரித்து சகாம பக்தி, நிஷ்காம பக்தி அப்படிலாம் விளக்குனார். விளக்கிட்டு கடைசியில் பக்தியின் மகிமையை பற்றி சொல்லும்போது, எளிதானது பக்திக்கு உள்ளே வர்றது, யாராக இருந்தாலும் வர முடியும். ஞான யோகத்துக்கு அப்படி இல்லை. ஞான யோகத்துக்குள்ள வரணும், தகுதியெல்லாம் வேணும். பக்திக்குன்னா தகுதி இல்லாமல் உள்ளே போனால் தகுதியை கொடுத்து ஞான யோகத்துக்கு உள்ளே கொண்டு வந்து விட்டுருவார். அது யாராக இருந்தாலும் பக்திக்குள் வர முடியும். இது பக்தியினுடைய மகிமைன்னு சொல்லி, அப்படி வந்தால் அவன் விதேக முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தி அடைஞ்சு அவன் நிறைநிலையை அடைகிறான்னு சொன்னார். ஒரு 10வது அத்தியாயம் விபூதி யோகம். விபூதினா மகிமைன்னு அர்த்தம். பகவானுடைய மகிமை, அவருடைய சிறப்பையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம். இதுக்கு முகவுரையாக சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம். பிறகு இதுவரைக்கும் பார்த்த கருத்துக்களை பகவான் திருப்பி ஒரு 2-3 ஸ்லோகத்தில் ஞாபகப்படுத்துகிறார். 7லிருந்து 9 வரைக்கும் நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத திருப்பி ஞாபகப்படுத்தி பகவானே முதல்ல சொல்கிறார். அந்த பார்த்த கருத்தில் நம்ம ஈஸ்வர ஸ்வரூபம் பார்த்தோம். கடவுளுடைய சொரூபம் என்ன, அவரை பற்றிய அறிதல் என்பது என்ன, கடவுளை அடைஞ்சால் ஈஸ்வரனை பற்றிய அறிவை அடைந்தால் என்ன பலன், அதற்கான சாதனை எல்லாம் சொன்னார். இதை திருப்பி ஒரு சில ஸ்லோகங்களில் அறிமுகப்படுத்துகிறார். சொல்லும் பொழுது அதனுடைய மகிமையெல்லாம் சொல்லும்போது அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சொல்கிறேன், இப்படிப்பட்ட உங்களுக்கு உயர்ந்த தன்மையில் உள்ள உங்களுடைய சொரூபத்தை நான் அறிஞ்சிக்கிற விரும்புகிறேன், நீங்கள் அதை சொல்லுங்கன்னு சொல்லி அர்ஜுனன் அவரை பற்றி கொஞ்சம் வர்ணனைகள்லாம் பண்ணி கேட்குறான். கேட்ட உடனே அவருடைய விபூதியெல்லாம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். இங்கே நல்லதெல்லாம் சொல்வார், கெட்டது ரொம்ப வராது. அடுத்த அத்தியாயத்தில் எல்லாத்தையும் சொல்வார் அவர். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே ஆடியோ, அடுத்த அத்தியாயம் வீடியோ. இங்கே நியூஸ், நம்ம அந்த காலத்தில் வீடியோலாம் கிடையாது, செய்தியில் தான் கேட்போம், காதில் கேட்போம். இப்போ நேரடியாக அந்த நியூஸ் காமிக்கிறது மாதிரி விஸ்வரூப தரிசனத்தில் நேரடியாகவே அவருடைய சொரூபத்தை காமிச்சிருவார். நேரடியாக விஸ்வரூபத்தை காமிச்சிருவார். இந்த அத்தியாயம் ஆடியோ, அடுத்த அத்தியாயம் வீடியோன்னு வச்சுக்கோங்க. விஸ்வரூப தரிசன யோகம், அதை ஃபுல்லாக இங்கே சொல்கிறார். இதை ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நேற்று தலைப்பை பற்றி கொஞ்சம் பார்த்தேன். ஏன் அவருடைய மகிமையை அவரே சொல்கிறாருன்னா, அதை தவிர வேறு இல்லை. அர்ஜுனே சொல்லுவான், உங்கள் மகிமையை தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தான் சொல்ல முடியும்னே சொல்லுவான், வேறு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால் நான் உங்கள் மகிமையை உங்கள் வாயிலிருந்து கேட்க விரும்புகிறேன்னு சொல்லுவான். நேற்று இதை பற்றி சில விஷயங்கள் பார்த்தோம். அதாவது பகவான் அவருடைய மகிமையை அவரே சொல்ல என்ன காரணம் முதல்ல பார்க்க போகிறோம். பிறகு அவருடைய விபூதியை, அவருடைய மகிமையை அறிவதால் நமக்கு என்ன கிடைக்குது, நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும். எல்லாத்துலேயுமே பலனை சொல்லிடுவாங்க, பலன் சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. எப்பயுமே ஒரு விஷயத்துக்குள்ளே போகிறோம்னு சொன்னால் அதனுடைய பலன் என்னான்னு தெரியணும். பலன் தெரியாமல் இப்போ ஒரு பொருள் வாங்கினா கூட இந்த பொருள்னால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரியாமல் பொருள் வாங்க மாட்டோம். ஒரு படிப்பு படிக்க போகிறோம், இந்த படிப்பு படித்தா என்ன பலன் தெரியணும். இப்படித்தான் எல்லா அத்தியாயத்திலையும் அதனுடைய பலனை சொல்கிறார் அவர். இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பகவானுடைய மகிமையை, அவருடைய விபூதியை அறிவதால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி ஒரு 7 பலன் சொல்ல போகிறாருங்க. இது நான் பார்க்க போகிறோம் முகவரையில். அதாவது அவரை அறிஞ்சால் பல வகையில் தியானம் பண்ணுறதுக்கு பயன்படும். மற்றவங்க மேலே உள்ள வெறுப்பு நீங்கும், நம்மளுடைய அகங்காரம் ஆணவம் நீங்கும், பொறாமை நீங்கும், நம்மளுடைய குறுகிய மனம் விசாலமான மனமாக மாறும், இருமைகளால் பாதிக்கப்படாமல் இருப்போம், இன்பம் துன்பம் லாபம் நஷ்டத்தால். பிறகு அத்வைத ஞானத்தை அடையவும் உதவும்.
இப்படி 7 பலன் இந்த விபூதியை அடைகிறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். விபூதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனால. இங்கே அவருடைய பெருமையை அவரே சொல்கிறார். அவர் பெருமையை சொல்ல காரணம், அவர்னால் மட்டும்தான் முடியும். அவருக்கு ஈக்குவலாக வேறு யாரும் கிடையாது. அதனால் அவர் பெருமையை அவர் வாயிலிருந்து கேட்குறதே முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நேற்று கொஞ்சம் பார்த்தோம். பகவானின் விபூதியை அறிவதால் என்ன பலன்? கடவுளை பற்றி அவருடைய பெருமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால், நம்ம தியானம் பண்ணும் பொழுது எல்லா வகையிலும் பல வகையான தியானம் இருக்குது. அந்த தியானத்துக்கு அவருடைய சொரூபத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்தந்த வடிவங்களில் அந்தந்த விஷயத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். குணத்தியானம் இருக்குது, எத்தனையோ தியானங்கள் இருக்குது. உபனிஷதங்களில் பார்த்திங்கன்னா அவ்வளவு தியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நம்மளுக்கு எந்த தியானம் விருப்பமோ அந்த தியானத்தை இவரை பற்றி தெரிஞ்சு, சரி இதை வச்சு தியானம் பண்ணாலும் பகவானுடைய தியானம் தான் அப்படின்னு நம்மளுக்கு தியானம் பண்ணுவதற்கு உதவும். கடவுள் அவதாரமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இடத்துல மச்ச அவதாரம் நீருக்குள்ளேருந்து வர்றார் முதல்ல, பிறகு கூர்ம அவதாரம், பிறகு மிருக அவதாரம், வராகம், நரசிம்ம அவதாரம். பகவானே இத்தனை ரூபங்களில் வரும்பொழுது நம்ம எந்த ரூபத்தில் வேணாலும் தியானம் பண்ணலாம். கடல்வாழ் மக்கள் மீனாக தியானம் பண்ணலாம், ஆமையாக தியானம் பண்ணலாம், காட்டுவாசிகள் பன்றியாக தியானம் பண்ணலாம், சிங்கமாக தியானம் பண்ணலாம், நரசிம்மராக தியானம் பண்ணலாம், வாமன அவதாரம், இப்படி இப்போ ராமராக தியானம் பண்ணுறது, கிருஷ்ணராக தியானம் பண்ணுறோம். இப்படி பல ரூபங்களில் அவர் காட்சி கொடுக்குறார். பிறகு நம்ம பார்த்திங்கன்னா எல்லா விதமான மிருக வடிவங்கள்லேயும் நம்ம கடவுளை பார்க்குறோம். மூஷிக வடிவம் பார்க்குறோம், காளை வடிவத்தில் பார்க்குறோம், வாகனத்தில் புலி, கருடன், பாம்பு, இப்படியெல்லாம் எல்லா வடிவத்திலையுமே பகவானே இருக்கார் அப்படின்னு சொல்லி நமக்கு அதெல்லாம் ஒரு வழிபடுவதற்கு ஒரு பயன்படும், ஒரு தியானம் பண்ணுவதற்கு இந்த தெரிஞ்சுக்கிட்டால் பயன்படுங்கிறார். பஞ்சபூதமும் அவரேம்பார். பஞ்சபூதமும் அவர்னா என்ன? காளகஸ்திக்கு போனால் வாயுவா தியானம் பண்ணலாம், திருவண்ணாமலை போனால் அக்னியா தியானம் பண்ணலாம், திருவானைக்காவல் போனால் ஜலமா தியானம் பண்ணலாம். அங்கே ஜல ரூபத்தில் இருக்கிறது. பஞ்சபூதமே தமிழ்நாட்டில் ஒன்று தான் காளகஸ்தி ஆந்திராவில் இருக்குது, மிச்ச நாளும் தமிழ்நாடு. ஆரம்பத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் இருந்துச்சு. மண்ணுக்கு காஞ்சிபுரம், இப்படி 5 பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. சிதம்பரத்தில் வாயு, ஆகாசம். பிறகு இது ஒரு பலன். தியானம் பண்ணுவதற்கு பகவானுடைய விபூதியை தெரிந்து கொண்டால் பயன்படும். நம்ம எந்த ரூபத்திலும் பகவானை வழிபட முடியும், தியானம் பண்ண முடியும். பிறகு முக்கியமாக ஆன்மீக வாழ்க்கையில் வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வெறுப்பு கூடாதும்பாங்க. வெறுப்பு கூட பரவாயில்ல, வெறுப்பு இருக்கக்கூடாதும்பாங்க. வெறுப்பு இல்லாமல் இருக்கணும்னு சொன்னால் பகவான் எல்லா ரூபத்திலும் இருக்காருன்னு தெரிஞ்சுன்னா வெறுப்பு வராது. இந்த வைராக்கியம் வர்றதுக்கு வெறுப்பு வரணும். முதல்ல வைராக்கியம் வரணும்னா இந்த பொருள் எனக்கு வேணான்னு ஒதுக்கணும்னா வெறுப்பு தான் முதல்ல ஒதுக்கணும். பிறகு அந்த வெறுப்பு இல்லாமல் ஒதுக்க தெரியணும். நம்ம வைராக்கியத்துக்கு 2 லட்சணம் சொல்லுவாங்க நம்ம ஆன்மீகத்தில். காக்கையின் எச்சிலை போல ஒருவன் இன்பம் தரும் பொருள்களிலிருந்து விலகி இருக்க வேண்டும்பாங்க. காக்கையின் எச்சில் விருப்பு வருமா? விருப்பு வருமா? வராது. வெறுப்பு தான் வரும். பட்டவுடன் என்ன பண்ணுவான், சீ அப்படின்னு சொல்லி அதை தொடச்சி எரிஞ்சிடுவான். அப்படி ஆரம்ப காலத்தில் ஒரு சாதகனுக்கு இருந்தால் தப்பு இல்லைம்பாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதான். அதுக்கு பிறகு என்ன வெறுப்புக்கு ஒரு லட்சணம் சொல்லுவாங்க, கந்தை துணியை போல அப்படிம்பாங்க. ஒரு கந்த துணி கிடக்கு, அதை விரும்பவும் மாட்டான், சீனு தூக்கி போடவும் மாட்டான், அதை கண்டுக்கிறாமல் போயிடுவான். அப்படி ஒரு தன்மை வரும் இந்த விபூதியை அறிந்து கொண்டால். முதல்ல இந்த உடம்பை ஞாயிற்கடையாய் கிடந்து அடியேன்னு சொல்லுவோம். பிறகு 3 உடம்பு ஆலயம்ன்றோம். இந்த உடம்பை வெறுத்து, இதில் இருக்கக்கூடிய இந்த உடம்பவே வெறுத்து இது மேலே பற்று இல்லாமல் ஆக்கிறது. பிறகு இதவே 3 உடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் சொல்லி இதவே ஆலயமாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அவருடைய விபூதியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். பிறகு ஆணவம் முக்கியமாக நீங்கும். அதாவது நம்ம இந்த உலகத்தில் முன்னேறணும்னு சொன்னால் நம்மளுடைய ஆற்றலையும் பெருசாக்கணும், அறிவையும் வளர்க்கணும். நம்மளுடைய சக்தியை வளர்த்து, நம்மளுடைய அறிவெல்லாம் வளர்த்து இந்த உலகத்தில் முயற்சி பண்ணி அதனுடைய பலன் கிடைக்கும் போது நம்ம முன்னேறுவோம். உண்மை தானே? ஆனால் அதில் சைடு எஃபெக்ட் ஒன்று வரும். நல்லா பயிர் வளரும்போது, பயிர் வளையுதுன்னு வச்சுங்க, பக்கத்தில் களை வருதா இல்லையா? அப்படி களை மாதிரி நாம் நல்லா படித்து எந்த வாழ்க்கையில் எவ்வளோ உயர்ந்த நிலையை அடைந்தாலும் சைடு எஃபெக்ட் கர்வம் வந்துடும்.
தவம் பண்ணுறவங்க முனிவர்களுக்கு கூட என்னைய மாதிரி தபசி கிடையாது, கொக்கென்று நினைத்தாயா குங்கணவாயின்னு கேட்குறாங்களா இல்லையா? ஏன்னா அந்த முனிவருக்கு வந்துருச்சு, பெரிய ஆணவம் வந்துருச்சு. அப்போ என்னதான் சிரமம் இருந்தாலும் கூட அது என்னுடையதுன்னு எண்ணம் பொழுது என்ன ஆகும்? ஆணவம் வந்துவிடும். இது பகவான் விபூதின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆணவம் வராது. ஆணவம் நீங்குவதற்கு அது பயன்படும். அர்ஜுனன் பகவான் இருக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணுவான். பகவானுடைய போன பிறகு அந்த காண்டீபத்தை தூக்க முடியாது. அவங்கக்குள்ள பெண்களை காப்பாற்ற முடியாது அவனால், திருடர்கள்ட்டிருந்து காப்பாற்ற முடியாது அவனால் எல்லாத்தையும். அந்தளவுக்கு சக்தி இழந்துடுறான் யார்? அர்ஜுனனே கூட கடைசியில் அப்படி தான் இருக்கும். அதனால் என்ன, எவ்வளோ பெரிய ஆற்றல் எவ்வளோ பெரிய திறமை இருந்தாலும் இது பகவானின் விபூதி அப்படின்னு அறிஞ்சாச்சுன்னா கர்வம் வருமா? என்னால் ஒன்றும் கிடையாதுன்ட்டு போயிடுவோம். அதனால் ஆணவம் அகலும். 4வது பொறாமை நீங்கும். நம்மீது நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய திறமை, நம்மளுடைய ஆற்றல் வெளிப்பட்டால் ஆணவம் வரும். இதே ஆற்றல் இன்னொருத்தாற்றை வெளிப்பட்டால் பொறாமை வரும். வருமா வராதா? நம்மகிட்ட வெளிப்பட்டால் ஆணவம், அதே இது வெளியே வெளிப்பட்டால் பொறாமை. அதுவும் பகவான் விபூதினா பொறாமை எப்படி வரும்? அது அவனுடைய சக்தி கிடையாது, அவன் சம்பாதிக்கலை, அவன் உயரலை, கடவுள் உயர்த்தியிருக்க. அவருடைய விபூதின்னு நினச்சா அந்த பொறாமையும் நீங்கிவிடும். நம்மகிட்ட இருந்த ஆணவம், மற்றவர்கிட்ட இருந்தால் பொறாமை. இந்த பொறாமை நீங்குவதற்கு இந்த விபூதி யோகம், விஸ்வரூப யோகம் எல்லாம் படித்தோம்னா, இதை நல்லா உள்ளே போச்சுன்னா பொறாமை நீங்கும், ஆணவம் அகலும். அதனால தான் பொறாமையை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்கிறார். போன அத்தியாயத்துலையும் பார்த்தோம் நம்ம. பிறகு இந்த பொறாமை எல்லா இடத்துலையும் வந்துடுது. குருவுக்கு சிஷ்ய மேலே வந்துடுது, அப்பாவுக்கு மகன் மேலே வருது. எப்படியெல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் விபூதின்னு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அது நம்மளை பண்படுத்தி விடும், நீங்கி விடுங்கிறார். அதாவது ஒழுக்கம்னாலே இந்த பொறாமை அற்ற மனம்னு திருக்குறள் ஒரு இடத்துல சொல்கிறார். ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்புங்கிறார். பொறாமையற்ற மனநிலையே ஒழுக்கமாக கொள்ள வேண்டும். அதுதான் உண்மையிலே உயர்ந்த ஒழுக்கம்ங்கிறார். அது எப்படி வரும் சொன்னால், எல்லாம் பகவான் விபூதின்னு தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு வந்துவிடும். தன்னிடம் ஆற்றல் இருந்தால் ஆணவம் வரும், அது நீங்கும். மற்றவரிடம் ஆற்றல் இருந்தால் பொறாமை வரும், அதுவும் நீங்கிவிடும். எல்லாம் ஆண்டவனுடைய விபூதின்னு நீங்கிறோங்கிறார். அனைத்து புகழும் ஆண்டவனுக்கே. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமான்னு ஒரு பாட்டு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு இருக்கும். பொறாமை நீங்கிறதுக்கு அது ஒரு உபாயம். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மேலே இருக்கவங்கள பார்த்தா பொறாமை வந்துடும், கீழே இருக்கவங்கள பார்த்தா பொறாமை வரக்கூடாது. இங்கே என்ன சொல்கிறாரு? அப்படி கூட நினைக்காத, எல்லாம் என்னுடைய விபூதியை நினச்சா உனக்கு பொறாமை வராதுங்கிறார். அது உண்மையிலேயே பகவானுடைய விபூதி. பிறகு 5வது பலன் என்னன்னா, நம்மளுடைய மனமெல்லாம் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குது, சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்குது. நான், நமது, நல்ல குடும்பம், நம்ம குடும்பம், இவ்வளோதான் இருக்குது. விபூதி அறியும் பொழுது பெரிய வட்டத்துக்குள்ளே போயிடுது. கடவுளை வழிபடுறவங்க கூட எனக்கு இந்த தெய்வத்தை மட்டும்தான் கும்பிடுவேன், அந்த தெய்வத்தை கும்பிட மாட்டேன், இருக்கா இல்லையா? எனக்கு இந்த கடவுள் தான் பிடிக்கும், அடுத்த தெய்வத்தை கூட பிடிக்கிறது இல்லை. ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே தான் இருக்கான். உண்மையிலேயே ஹிந்து மதம் தான் பரந்த வட்டம். நீ எப்படி வேணாலும் எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுன்னு இருக்கு. மற்ற மதத்தில் அப்படி இல்லை. சீஷர்னா சீஷர் தான், வேறு எந்த கடவுளே கிடையாது. அல்லானா அல்லாதான். நம்ம மதத்தில் அப்படி இல்லை. நம்ம மதத்துலேயும் அப்படி வந்துடக்கூடாதுன்னு அர்த்தநாரீஸ்வரர்னு வச்சாங்க. ஒருத்தர் சிவனை வழிபட்டார், அம்பாவை வழிபடலை. அவர் என்ன பண்ணிட்டு 2 சேர்ந்து காமிச்சிட்டார். பிறகு ஒருத்தர் சங்கரை வழிபட்டார், நாராயணனை வழிபடலை. சங்கர நாராயணனை காட்சி கொடுத்துட்டார். 2 இருக்கா இல்லையா? அர்த்தநாரீஸ்வரர், சங்கர நாராயணன், 2 வடிவத்திலையும் பகவான் காட்சி கொடுத்துட்டார். ஏன்னா எல்லாமே நான் தான் அப்படிங்கிறார். இந்த மதச்சண்டையே இந்த குறுகிய வட்டத்தினால் வர்றது. இந்த குறுகிய வட்டம் இல்லைன்னா மதச்சண்டையே வராது. அந்த இப்போ வேறு மதத்தில் சண்டை, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே சண்டை, சைவமாக வைஷ்ணவமான்ட்டு. திருவானைக்காவலில் ஒரு அந்தரியம் சாமி நடத்தினார், அது போயிருந்தேன். நரசிம்மன் சொல்லி விவேகானந்த காலேஜில் பிரின்ஸ்பாலாக இருந்தவர், அவர் அங்கே வந்திருந்தார். அவர் வைஷ்ணவர். அப்போ அந்த கோயில், திருவானைக்காவல் கோயிலில் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பெரிய சண்டை வருமா.
ஏன்னா இங்கே சைவம் அங்கே வைஷ்ணவம் ஸ்ரீரங்கத்தில். அவர் ஒன்று சொன்னார். ஒருத்தர் திருவானைக்காவல் கோயில் இடிச்சிருக்காரு. யார்? ஒரு வைஷ்ணவர். சொன்னவர் வைஷ்ணவர் தான். கோயிலை இடிக்கும்போது காக்கை காம்பவுண்ட் சுவரில் உட்காந்துருந்துச்சான். அது விசுக்குன்னு பறந்துருக்கு. ஒரு கல் மேலே உட்காந்துருக்கு. கல் விழுந்து ஒரு மண்டை உடஞ்சி போச்சு. யாருக்கு? இந்த வைஷ்ணவருக்கு. ரத்தம் கொட்டு தான். இவர் சிவன் கோயில் இடிக்க போயிருக்காரு. இப்போ நம்ம சிவன் கோயில் இடிக்கிறதுனால தான் காக்கை நம்ம மண்டையை உடச்சி பிடிச்சின்னு பாடாமல், நீ சிவன் கோயில் இடிக்கிறதுக்கு ஒரு கல்லை தள்ளி விட்டையே அப்படின்னு சொல்லி காக்கையை புகழ்ந்து பாட்டு படித்தார். ஒரு பாட்டை சொல்லி காமிச்சார். நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு. இந்த கல்லை ஒரு சிவன் கோயில் இடிக்கிறது நீ ஒரு கல்லை தள்ளி விட்டுருக்கிய, மண்டையில் ரத்தம் ஒழுகுதான். இவர் பாட்டு படிக்கிறாராம் காக்கையை புகழ்ந்து. அப்படி ஒரு வேறுபாடு, ஒரு குறுகிய வட்டம். இது தெய்வம் சொல்ல போகிற எல்லாம் முருகன் நாம்பார், எல்லாத்தையும் சொல்ல போகிற. முருகனை நான் இருக்கேன் பாரு, சிவனாக இருக்கேன் பாரு, எல்லாம் சொல்ல போகிறார் விபூதி யோகம். இந்த குறுகிய வட்டம் விஷாலமான வட்டமாக மாறுகின்றது. நம்ம இதிலே தத்தாத்திரேயர் பார்த்தீங்கன்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா, மூணுனுடைய அம்சம் தத்தாத்திரேயராக இருக்கார். இப்படி எல்லாவற்றையும் விரிந்த மனமாக ஆக்கக்கூடியதற்கு இந்த பகவானுடைய விபூதி பயன்படும். 6வது, இருமைகள் நீங்கும். லாபமோ நஷ்டமோ, நன்மையோ தீமையோ, வெற்றியோ தோல்வியோ, எல்லாம் பகவானுடைய விபூதி என்று அந்த எண்ணம் நம்மளுக்கு பாதிக்காமல் இருக்கும். இருமை வரும், லாபம் தான் ஏற்றுக்குருவோம், அதனால் மனசு பாதிக்கப்படாமல் இருக்கும். அதில் ஒரு இடத்துல சொல்கிறாரு, பிறப்பு இறப்பு ரெண்டுமே இருமை தான். பிறப்பை ஏற்றுக்கிடுவோம், மரணத்தை ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறோம். மரணமும் நானேம்பார். பகவான் என்ன சொல்வார்? மரணமும் நானே அப்படிம்பார். சூதாடிகளில் சகுனியாக இருக்கேன்பார் சொல்ல போகிறார். சூதாட்டத்தில் சூதாட்டமாகவும் இருக்கேன்பார், சகுனியாக இருக்கேன்பார் பகவான். இப்போ சகுனி மேலே எப்படி போக வரான்? இருமைகள் நீங்கும். தர்மமாகவும் அதர்மமாக கவனமாக புரிஞ்சுக்கிறணும். அப்போ அதர்மம் தப்பை பண்ணி போட்டு இதுவும் பகவான் சொல்லக்கூடாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஏன் இதை சொல்கிறோம்னு சொன்னால், எல்லாருக்கும் தர்மத்து மேலே ஒரு பற்று இருக்குது. அதர்மத்தில் யாராக இருந்தாலும் வெறுப்பாங்க யாருமே. ஆனால் அதர்மத்தை செய்வான். ஆனால் என்ன பண்ணுவான்னா, அதர்மம் பண்ணுறவனை கூட வச்சுக்கிற மாட்டான். அதர்மம் பண்ணுறவன், ஒரு திருடன் எடுத்துக்குங்க, அவனும் திருடுங்க இன்னொரு. ஆனால் இவங்கிட்ட திருடக்கூடாதவன் எவனை அவனத்தையும் வச்சுக்கிறான். அப்புறம் இவன்கிட்ட திருடிட்டு போயிட்டு என்ன ஆகுறது? திருடன் கூட தாங்கிட்ட அவன் திருடக்கூடாது, அவனுக்கு நம்பிக்கையான ஆளத்தையும் வைப்பான். அப்படி தானே இருக்குது எல்லா இடத்துலையுமே. ஏன்னு சொன்னால், அதில் அந்த தவறான எண்ணத்தில் இருக்கவங்க நம்ம பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் வச்சுக்கிற கூடாது தான், சேரவும் கூடாது. ஆனால் அவன் மேலே வெறுப்பு வரக்கூடாது. அந்த வெறுப்பு அது மேலே வரவே கூடாது. அதர்மம் செய்கிறவனால் கூட இன்னொரு அதர்மம் செய்கிறவன் ஜீரணிக்க முடியறதில்லை. இப்படித்தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், சினிமா படமெல்லாம் பார்க்குறோம், எல்லா அதர்மம் பண்ணுற படத்தில் ஹீரோ எல்லோரும் பார்க்குறோம், எல்லாருமே நல்லவனாக இல்லை. ஆனால் அந்த ஹீரோ நல்லவனாக இருந்தாத்தையும் பார்ப்பான், ஹீரோ கெட்டவனாக இருந்தால் எவனையும் பார்க்கவே மாட்டான். இந்த அதர்மம் செய்பவர்களுக்கு கூட அதர்மம் செய்கிறவனை பிடிக்கிறது இல்லை. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதை வெறுக்கக்கூடாது, கூட வச்சுக்கிறக்கூடாது, அதையும் கூட நீயே வெறுக்கக்கூடாது, துவேஷம் வரக்கூடாதுங்கிறார். எங்கள் ஊரில் ஒரு சம்பவம் நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு சாராய கேஸில் ஒருத்தன் இறந்து போயிட்டான் பக்கத்து ஊரில். இறந்து அந்த ஊர்லேயே அந்த காலத்தில் சாராயம் காய்ச்சல் மெயின் தொழில். அவனை கூட்டு போகிறாங்க, கூட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் போய் இறந்து வரான். அந்த காலையில் வந்து பார்த்தா அவன் ஊர் ஓரத்தில் செத்து கிடக்கான். அந்த ஊரே திரண்டு போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனை அடித்து நொறுக்குறாங்க. தமிழ்நாடு பூரா ஹெட்டிங் நியூஸ் வந்துச்சு. அப்போ அது இங்கே உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்க ஒரு ஊர் நியூஸ், மெட்ராஸில் ஹெட்டிங் நியூஸ். நான் சென்னையில் இருந்தேன். அப்போ என்ன நியூஸ்னால், அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் அடித்து நொறுக்கப்பட்டதுன்ட்டு. நான் வந்து விசாரித்தா எல்லாத்தையும் போலீஸ் தீய வச்சுட்டான், ஃபைல்லாம் தீய வச்சுட்டான், ஸ்டேஷன்லாம் வச்சுட்டான். ஒரு போலீஸை மட்டும் அவங்க தொடலை. ஒரு போலீஸ் எஸ்ஐ அத்தனை பேரும் அடித்து போட்டானுங்க. ஏன் தொடலைன்னு கேட்டால், சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்குறேன். அவங்க கேஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் இல்லை சாமி, ரைடு போகும்போது சாராய்க்கு ரைடு போவாங்களாம், காசு லஞ்சம் வாங்கி பிரிப்பாங்களாம். இவன் ஒருத்த மட்டும் எனக்கு வேணான்ட்டுருவானான். எல்லோரும் அங்கே சாராயம் குடிப்பாங்களாம், எல்லாம் சீரட்டு குடிப்பாங்க. இவன் ஒன்றுமே சாப்பிட மாட்டான்னு பேசாமல் உட்காந்துருப்பானான். காசை கொடுத்தாலும் வாங்க மாட்டான். அந்த போலீஸை தொட மாட்டேன்ட்டான். எல்லாத்தையும் அடிக்கிறானா, அவனை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஒருத்தர் கட்டி பிடிச்சி வெளியே வைடான்ட்டான். அவனுக்கு கூட தர்மம் பண்ணுறவனு பிடிக்குது.
அதெல்லாம் பண்ணுறது பிடிக்கல. பாருங்கள், அவனே தப்பாக பண்ணுறவன் அது உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருக்கும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அதர்மத்தை பிடிக்கிறது இல்லை, ஆனால் செய்கிறான். அதனால் என்ன, அவன் கூட சேர வேணாம். அதுவும் கூட மனசுக்குள்ளே இன்றைக்கி ஒரு நாள் கெட்டு போயிருக்கான், நாளைக்கு ஒரு நாளைக்கு நல்லவனாக வந்துடுவான். அதுக்கு அவனை வந்து ஊக்குவிக்கிறதோ தப்பு பண்ணுறதோ இல்லை, வெறுப்பு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. புதுக்கோட்டையில் சொன்னேன், அங்கே ஒரு கோயில் பிரச்சனை, ஆக்கிரமி முஸ்லீம்ஸு எல்லாம் கொஞ்சம் ரவுடிஸ் எல்லாம் கூப்பிட்டு அதெல்லாம் பண்ணி ஒரு பண்ணோம். அவங்கெல்லாம் வந்து இப்போ ரவுடித்தனம் பண்ணுறவங்க, போதையெல்லாம் சாப்பிட்ற ஆளுங்க. வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டுவாங்க, உங்களுக்கு எல்லாம் கோயிலில் பிரசாதம் கொடுக்க சொல்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எங்களை போய் நீங்கள் இப்படி நினைக்கிறீங்களே அப்படின்னா, இப்போ உனக்கு திருந்த வாய்ப்பு இல்லை, என்ன ஒரு நாளைக்கு திருந்திடுவேன் அப்படின்னு சொல்லி மரியாதை பண்ணால் அவங்க வீட்டில் இருக்க மனைவி எல்லாருக்கும் எப்படி ஒரு சந்தோஷம்னா, நம்ம வீட்டுக்காரர் ரவுடி தண்ணி சாப்பிட்றவர், இவரை கூப்பிட்டு கோயிலில் மரியாதை பண்ணுறாங்களே. நல்ல காரியத்துக்கு பயன்பட்டான் சொல்கிறேன் அதுக்கு. அப்போ இந்த வெறுப்பு வராமல் இருக்கணும்னா எல்லாரும் கடவுளுடைய விபூதின்னு இருக்கணும். அதுக்காக நான் ஒட்டிக்கிட்டு தப்பு பண்ண சொல்லலை. யாராக இருந்தாலும் ஆள் மனசில் வெறுப்பு வரக்கூடாது. இன்றைக்கி அவன் ஒரு நாளைக்கு நல்லவனாக மாறிடுவாங்கிற எண்ணம் வர வேண்டும். ஒரு ஆசிரமத்தில் கூட சொல்லுவாங்க, ஒரு பிரம்மச்சாரி திருடுறவன் வந்து பிரம்மச்சாரியாக சேர்ந்துட்டார். வந்தாலும் சும்மா திருந்துறதுக்காக வந்தவன் சும்மா இருக்கலை, திருடுறான், கண்டுபிடிக்கிறாங்க. எல்லோரும் சொல்கிறாங்க இருக்கட்டுப்பா விடுப்பாங்கிறாரு குரு. பிறகு திருப்பி பண்ணுறான். இவனை நீங்கள் இப்படி இது கொடுத்து பண்ணுறீங்க, திருடிக்கிட்டே இருக்கான்னு சொன்ன உடனே இங்கேயே திருடுறான், வெளியே போனால் எவ்வளோப்பா, ரொம்ப இல்லைப்பா திருடுவான், ரொம்ப கெட்டு போவான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு குரு. கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அழுதுட்டு போய் அவரை காலை பிடிச்சிடுறான், திருந்திடுறான். அது மேலே வெறுப்பு வராமல் இருந்தாலும் அவனை திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி போச்சு அவன். அப்படி இந்த விபூதியினால் என்னென்னா, இந்த வெறுப்புகள்லாம் நீங்கி இருமைகள் எல்லாம் நீங்கும். அதனால் அப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது அதில் பாதிக்கப்படாமல் இருப்போம். எல்லாவற்றையும் நாம் சகித்து பழகக்கூடிய தன்மை இருக்கணும், ரசிக்கணும். சினிமாவில் மட்டுமே ரசிப்போம், எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் ரசிக்க மாட்டோம். ஒரு சினிமா படம் இருக்குது, அந்த படம் வந்து எடுத்த உடனே ஹீரோ ஹீரோயின் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க, ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, நல்லா போகிறாங்க, ஜாலியாக இருக்காங்க, வர்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, இப்படியே படம் ஓடுது. ஒரு நாள் ஓடுமா? நம்ம ரசிப்போமா? நல்லா இருக்கணும், ரெண்டு எதிரி வரணும், தடுக்கணும், சண்டை ஓடணும், இவர் போராடணும், அவன் அழுகணும், பாதிக்கணும், அப்புறம் திருப்பி அதை மாற்றணும், இப்படி வந்து படமே பார்க்க முடியுது. இப்போ ராமாயண காலத்துக்கு முந்தின எத்தனையோ வம்சங்களில் எத்தனையோ பரம்பரையாக அரசு வந்திருக்கு, சரித்திரம் இருக்கா? இல்லை. ஏன்னா நல்லா வந்துட்டு ஆட்சியை பண்ணிட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணருக்கு முந்தான எத்தனையோ பரம்பரைகள் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, அது பின்னாடி நடந்துச்சு, ஏதாவது சரித்திரம் இருக்கா? இல்லை. ஏன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டாங்க. ராமருக்கு பிரச்சனை வந்துச்சு, இன்றைக்கி வரைக்கும் அந்த காவியை ஓடிக்கிட்டு இருக்கு, இப்போ நம்மளும் பார்க்குறோம். கிருஷ்ணருக்கு அங்கே பஞ்சபாண்டவர் பிரச்சனை வந்துச்சு, அதில் இல்லைன்னு ரசிப்போமா? மகாபாரதத்தை பார்ப்போமா? ராமாயணத்தை பார்ப்போமா? ஏன்னா எல்லாம் கலந்து இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வர வேண்டும். எல்லாம் இறைவனுடைய விபூதி. வெயிலின் அருமை நிழலில் தெரியும், வெயிலே அடிக்கல நிழலே தெரியாது. நீங்கள் சந்தோஷமாக வீட்டில் டெய்லி நல்ல சாப்பாடாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த சாப்பாடு ருசிக்காது. சாதாரணமாக சாப்பிட்டு ஒரு நாளைக்கு ஸ்பெஷலாக சாப்பிட்டாதே ருசிக்கும். அது மாதிரி எல்லாம் இறைவனுடைய விபூதிங்கும் போது இந்த எண்ணம் மாற்றப்படுங்கிறார். விபூதியை சொல்கிறதுக்கு முன்னாடி நிறையா சொல்லிட்டு வர்றேன், முகவரது அதெல்லாம். அது பிறகு வேகமாக ஓடிடும், அந்த விஷயம் வேகமாக போயிடும். பிறகு அத்வைத ஞானம் தான் இறுதியான ஞானம். எல்லாம் இறைவன் என்று சொல்லப்படும் இந்த உடலும் சரி, உள்ளமும் சரி, உலகமும் சரி, இறைவனை தவிர எதுவும் இல்லை என்ற எண்ணம் ஆழமாக பதிந்து விட்டால் அத்வைத ஞானம் வரும். அதுவே இறுதியான ஞானமாகும், அதுவே மோட்சத்தை கொடுக்கும். அதற்கும் இது உதவும் அப்படிங்கிறார். இப்படி இந்த விபூதியினால் இவ்வளவு பெரிய பலன்கள்லாம் கிடைக்கும். தியானம் நல்லா பண்ண முடியும், வெறுப்புக்கள் நீங்கும், ஆணவம் அழியும், பொறாமை நீங்கும், மனம் பரந்த மனமாகும், இருமைகளெல்லாம் நீங்கிவிடும், அத்வைத ஞானமும் கிடைக்கும். இது விபூதியினால் கிடைக்கக்கூடிய பலன். பிறகு பகவான் எடுத்தவுடனே சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, நான் இதுவரைக்கும் சொன்ன கருத்தை நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறார். ஏன் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ரெண்டாவது டாபிக் இதுதான்.
நானே பார்த்தீங்கன்னா கிளாஸில் ஒரு விஷயத்த சொன்னால் திருப்பி சொல்லியிருப்பேன், 4 தடவை கூட சொல்லியிருப்பேன். இந்த ஆன்மீகத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா திரும்ப சொல்லுதல் வந்து இந்த புனருக்தி தோஷம்னு சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப என்ன சொன்னதவே சொல்லிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேம்பாங்க. இதில் மட்டும் அது தோஷம் கிடையாதான். 100 தடவை கூட திரும்ப சொல்லலாமா. ஏன்னா விஷயம் அப்படிப்பட்ட விஷயம், அப்போ பதியும். சூட்சமமான விஷயமாக இருப்பதால் நான் மீண்டும் இதை உனக்கு சொல்லுகிறேன்கிறார் பகவான். ஞாபகப்படுத்துகிறார் இது வரைக்கும் 9 அத்தியாயத்தில் சொன்னதை. அது மட்டும் இல்லை, ஒரு விஷயம் எளிதாக இருந்தால் திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, கடினமானதால் சொல்கிறேன்கிறார். மிக மிக கடினமானது, நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி இல்லை, அதனால் திரும்ப சொல்கிறது. பிறகு இன்னொரு வார்த்தை சொல்கிறார், பிரியமுடன் கேட்டால் சொல்லலாம், பிரியம் இல்லாமல் கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அது ஒரு காரணம் சொல்கிறாரு. பிறகு மீண்டும் மீண்டும் கேட்பதால் உனக்கும் நன்மை, உலகத்திற்கும் நன்மை. இந்த விஷயத்தை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள முடியும், அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு 3-4 ஸ்லோகத்தில் மீண்டும் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இதை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு என்ன சொல்கிறார், நீ என் மேலும் என் வார்த்தையின் மேலும் அன்பு கொண்டுள்ளாய், அதனால் மீண்டும் சொல்கிறேன் ஆரம்பிக்கிறார். அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, கேட்பவர் அனைவருக்கும் நலம் கிடைக்கும், அதனால் இந்த உலகத்தில் உயர்ந்த கருத்தாகிய இதை உனக்கு மீண்டும் நான் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார். இது சூக்ஷமமான விஷயம். செய்தித்தாள் படிக்கிறோம், காலையில் வீட்டுக்கு போகிறோம், நியூஸ் பேப்பர் இருக்குது, தேதியை பார்க்குறோம். நேற்று பேப்பர்னால் படிப்போமா? நேற்று தேதினா கூட தூக்கி போட்டுருவோம், இன்னைக்கு பேப்பர்னால் படிப்போம், இருக்கா இல்லையா? அந்த செய்தித்தாள் அந்த ஒரு நாளோடு அந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. என்னைக்கா ஒரு நாள் தேவைன்னா பார்க்கலாமே ஒழிய அது திரும்பி பார்க்கவே மாட்டோம். எந்த ஒரு விஷயம் பாருங்கள், வார இதில் ஒரு முறை படித்தாச்சா தூக்கி போட்டுருவோம். பகவத்கீதை தூக்கி போடுவோமா? போடவே மாட்டோம். படித்து முடித்தாலும் பத்திரமா வச்சுருப்போம், ஏன்னா எப்போயாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சினிமா கூட பாருங்கள், ஒரு தடவைக்கு 2 தடவை பார்ப்போம், பிறகு என்ன பண்ணுவான், ஒரு அடிச்சிடும், திரும்ப திரும்ப கேட்க முடியாது. ஆனால் சிலர் ஒருத்தர் சொன்னார், இந்த ரஜினி ரசிகர்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகர்கள் 10 தடவை 15 தடவை அந்த காலத்தில் பார்ப்பாங்களாம் சினிமா. அந்த ராகவேந்திரான்னு ரஜினிகாந்த் படம் வந்துச்சு, அது ரிலீஸ் ஆன மறுநாள் வந்து நான் போயிருந்தேன், தியேட்டருக்கு போயிருந்தேன் படம் பார்க்க. அப்போ அந்த கதாரத்தில் ரஜினிகாந்த் படம், அவங்க ரஜினி ரசிகர்கள்லாம் டிக்கெட்லாம் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே ஒரு படத்தை 10 தடவை பார்ப்பேன், ஒரு தடவைக்கு மேலே பார்க்கவே முடியலப்பா அந்த படத்தை அப்படிங்கிறார். பேசிக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே ஒரு படத்தை 10 தடவையாவது பார்ப்பேன், ராகவேந்திரா படத்தில் ஒரு தடவைக்கு மேலே என்னால் பார்க்க முடியல, 2வது படத்தை வந்துருச்சுங்கிறேன். நான் அவனுக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இந்த தத்துவ விஷயத்தை எத்தனை தடவை கேட்டாலும், மகாபாரத ராமாயணம் ஊட்டிக்கிட்டே இருக்கேன், கேட்டுக்கிட்டே இருக்கமே, அழியவே இல்லையே. கீதை 5000 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு, மகாபாரத கதை, ராமாயணம் லட்சக்கணக்கான வருஷமும் போய்கிட்டு இருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த விஷயம் அப்படிப்பட்ட விஷயமாக இருப்பதால் உனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, மிக மிக கடினமானது. மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது புதுவிதமான கருத்துக்கள் தோன்றுங்கிறார். நீங்கள் கீதையை படிங்க, திருக்குறளை படிங்க, ஒவ்வொருத்தரும் படித்து ஒவ்வொரு விதமாக அர்த்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சம் இப்படியா இருக்கலாம், சாஸ்திரத்துக்கு புறம்பாரு, அதுக்குள்ளுக்குள்ளேயே. அதனால தான் உயர்ந்த நூலுக்கு அடையாளமே அதுதானா. ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு பல கருத்துக்கள் கிரியேட் ஆகாங்க. இவர் வந்து பிரம்மா வந்து 3 பேருக்கு தாங்கிற எழுத்தை உபதேசிச்சாராம். அவங்க நோக்கத்துக்கு அந்த கருத்தை எடுத்துக்கிற முடியுமா? அசுரர்கள், மனிதர்கள், தேவர்கள் 3 பேருக்கு தாங்கிற எழுத்தை உபதேசிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணாமல் வந்து அரக்கர்கள் வந்து நம்மளுக்கு தான் உபதேசிச்சிருக்காரு. எதுக்கு தாக்கு என்ன அர்த்தமாக இருக்குது, தயைன்னு உபதேசம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நம்மளாம் கொடூரமாக இருக்கோம், நீ தயை புரின்னு நம்மளுக்கு அவன் தாங்கிற எழுத்துக்கு அப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டானா. யார்? இந்த அசுரர்கள்லாம். இவங்க வந்து தேவர்கள்லாம் தபஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்திரிய கட்டுப்பாடு இல்லை, அதுக்காக சொல்லியிருக்காருன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். மனுஷனுக்கு வந்து கருமையாக இருப்பானா மனுஷன், தானம் சொல்கிறாரு, நீ தானம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்படி தாங்கிற ஒரு எழுத்தவே 3 விதத்தில் எடுத்துக்கிற முடியுது. உயர்ந்த நூலுக்கு அப்படி பல கருத்துக்கள் இருக்கும். அப்படி இதில் படிக்க படிக்க கடினமாக இருப்பதால் பல கருத்துக்கள் கிரியேட் ஆகும் சொல்ல சொல்ல. அதனால் மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன் அப்படிங்கிறார். இன்னொன்று, மந்த புத்தி எல்லாருக்கும் இருக்குது, ரொம்ப ஷார்ப் மைண்டெல்லாம் கிடையாது. அப்போ திரும்ப திரும்ப சொன்னாத்தே கிடைக்கும். அர்ஜுனனுக்கு 2வது அத்தியாயத்திலே உபதேசம் முடிச்சிட்டார்.
அவன் போதும் நான் சண்டை போகிறேன்னு சொல்லியிருக்கணும். 18 அத்தியாயம் வரைக்கும் சொல்கிறானா? புரியலை. அதனால் திருப்பி திருப்பி சொல்கிறாரு. திருப்பி திருப்பி சொல்லி அதை புரிய வச்சு கடைசியில் 18 முடிஞ்சு போதும்ன்றுவான், நான் சண்டை போடுறேன்ட்டுருவான். அங்கே தான் நிப்பாட்டுவான். அது வரைக்கும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஜனகாதி முனிவர்களுக்கு இந்த சின்முத்திரையே சரியாக போச்சு. தட்சிணாமூர்த்தி சின்முத்திரை வச்சாராம். 4 முனிவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளாம் அப்படியே இருப்போம். என்ன இப்படி வச்சாருன்னா அப்புறம் இந்த ஏதோ அர்த்தம்லாம் புரிஞ்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கடினமானது புரிவதற்கு எல்லாருக்கும் மந்த புத்தியாக இருக்கிறதுனால புரிகிறோங்கிறார். இந்த 3 பொம்மை கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 3 பொம்மை ஒரே மாதிரி செஞ்சு கடவுள் என்ன ஒருத்தர் அரண்மனையில் 3க்கு வித்தியாசம் இருக்குதுன்னு சொன்னாராம். ஒரு பிட்டு 6 வித்தியாசம் பார்க்குறது மாதிரி, ஒரு போடல் 6 வித்தியாசம் கண்டுபிடின்ட்டு. அப்படியே இருக்குது, ஒன்று கூட வித்தியாசம் இல்லை. எல்லாம் வெயிட்டு ஈட்டு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஒருத்தராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் பார்த்தாராம், ஒரு நூல் அந்த செஞ்சவன் என்ன சொல்லிக்க வித்தியாசம் இருக்குன்னு இருக்கான். பிறகு ஒருத்தர் கண்டுபிடிச்சி அந்த ஒரு சின்ன ஒரு கம்பி எடுத்து விட்டுருக்காரு. அதை எடுத்து காதில் விட்டார். அந்த காதில் இந்த காதுக்கு வந்துச்சான். இன்னொன்று இந்த காதில் விட்டோன்னு வாய் வழி வந்துச்சான். இன்னொன்று போய் உள்ளே நின்றுக்கிடுச்சான். அதுக்கு 3 அர்த்தம் சொல்லியிருக்காரு. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடுறது ஒரு ஆள், இந்த காதில் வாங்கி வாயில் சொல்லிடுறது 2, இன்னொன்று வாங்கி இங்கே போய் காட்டில் போய் நிற்கிறோமா அது 3 விதம் இருக்குது. இப்படி உள்ள பதிகிறது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதுக்காக மீண்டும் நான் சொல்கின்றேன் அப்படிங்கிறார். இதில் ஒன்று சொல்கிறார், அதாவது அர்ஜுனே சொல்ல போகிறான், இதெல்லாம் எல்லோரும் அறிஞ்சிக்கிற முடியாது, அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குன்னு சொல்லுவான். எவ்வளவோ கேலக்ஸி இருக்குது, நட்சத்திரங்கள் இருக்குது, ஓரளவுக்கு அறிய முடிஞ்சிருக்கே ஒளி எல்லாராலும் அறிய முடியலை. அதையெல்லாம் படைத்த ஆண்டவனை பற்றி அறிவதற்கு திரும்ப திரும்ப கேட்டால்தான் முடியும் அப்படிங்கிறார். பிறகு என்ன விஷயத்தை சொல்கிறாருன்னு சொன்னால், பகவானுடைய சுரூபத்தை சொன்னதை மீண்டும் சொல்கிறாரு. அதை பற்றிய ஞானம், அந்த அறிவின் பலன், அந்த சாதனையும் சொல்ல போகிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஈஸ்வரன் சுரூபம் என்ன? அனைத்திற்கும் காரணம், ஆதியும் அந்தவும் அற்றவன். இதெல்லாம் சொன்ன விஷயம்தான். கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற பல கேள்வியெல்லாம் இருக்குது. சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் இல்லைன்னு சொல்கிறேன்னா, பார்க்கல இல்லை சொல்கிறது இருக்கா இல்லையா? பார்க்கல இல்லை. ஆனால் கடவுளுங்கிறவர் இருக்கின்றார். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் அன்பு மனங்களில் சிரிக்கின்றான் இருக்கு. பிறகு இந்த உலகம் என்று ஒன்று இருக்கும் பொழுது இதை படைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்ற அறிவு வேண்டும்ங்கிறார். ஒன்று இருந்தால் அதை கிரியேட் பண்ண ஒரு ஆள் இருக்கணும், அதுவா வராது. இதெல்லாம் காரியமாக இருந்தால் கடவுள் காரணம் அப்படிங்கிற அறிவு இருக்கணும். இந்த ஐன்ஸ்டீன் நினைக்கிற சயின்டிஸ்ட்டு, அவர் ஒரு என்ஜின், புது என்ஜின் வாங்கியிருக்க, ஒரு மிஷின் வாங்கியிருக்கார் சயின்ஸில். அவர் கண்டுபிடிச்ச இதில் ஆராய்ச்சிக்காக. கடவுள் நம்பிக்கை அவருக்கு ரொம்ப உண்டு, ஐன்ஸ்டீனுக்கு உண்டான். கடவுள் நம்பிக்கை ரொம்ப இருக்குமா. அவர் என்ன பண்ணாரா, அவர் ஃப்ரெண்டு நீங்கள் இவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்டு கடவுளை நம்புகிறீங்களேன்னு கேட்டிருக்காரு. அவர் இவ்வளோ பெரிய ஆராய்ச்சியாளர், நீங்கள் போய் கடவுளெல்லாம் நம்புகிறீங்கன்னு கேட்டவுடனே அவர் சொன்னார், ஐன்ஸ்டீன் நினைக்கிறேன், அவர் தான் நினைக்கிறேன். சொன்ன உடனே அவர் ஒன்றும் சொல்லலையா. பிறகு ஒரு நாள் அந்த மிஷின் வந்த உடனே புதுசாக ஒரு மிஷின் இறங்கியிருக்கு. இது எப்படி எங்கே வாங்கினீங்க, எப்படி எங்கே வாங்கினீங்கன்னு, அதுவாக வந்துச்சுனார் ஐன்ஸ்டீன். மிஷின் அதுவாக வந்துச்சுனார் ஐன்ஸ்டீன். என்னங்க நீங்கள் ஒரு சயின்டிஸ்ட்டு, அதுவாக எப்படி வரும்னார். இல்லைப்பா அதுவாக தான் வந்துச்சு அப்படின்னு. அது எப்படிங்க வர முடியும்னார. இதுவே அதுவாக வர முடியும், இந்த உலகம் அதுவாக எப்படிப்பா வரும்னு கேட்டான். இந்த மிஷினே அதுவாக வர முடியாது நீ சொல்கிறையே, இவ்வளவு கேலக்ஸி, இவ்வளவு ஸ்டார்ஸு, இவ்வளவு நட்சத்திரங்கள், இது எப்படி அதுவாக வரும்? ஐன்ஸ்டீன் திருப்பி அந்த பதிலை கேட்டிருக்காரு. அது மாதிரி கடவுள் என்பவரால் படைக்கப்பட்டது இதெல்லாம் காரியம், அவர் அனைத்துக்கும் காரணம் என்ற அறிவை சொல்கிறார். நம்மளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தால் தெரியுமா? 3 தலைமுறைக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது. ஆனால் அவங்க இல்லாமல் வந்திருப்போம்மா. 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பாங்களா இல்லையா? ராமாயண காலத்தில் இருந்திருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அப்போ இருந்திருப்பாங்க. மகாபாரத காலத்தில் இல்லைன்னு வந்திருக்க முடியாது. உண்மையா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் தெரியுதா நம்மளுக்கு? அப்போ அதுக்கெல்லாம் காரணம் ஒருத்தர் இருக்காங்க. நம்ம வர்றதுக்கு நம்ம அப்பா அம்மா காரணம், அதுக்கு அவங்க அம்மா அப்பா காரணம், அதுக்கு 1,00,000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஆதியில் ஒரு ஆள் இல்லாமல் வரவே முடியாது. இப்படி எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கின்றார். இது ஒரு முக்கியமான கருத்து. சகனமாக இருக்கின்றார். பிறகு அவர்
நிர்குணமாகவும் இருக்கின்றார்னு ஒரு தத்துவம். சகுணம் நிர்குணம்னு என்ன? உருவம் அற்றவராகவும் இருக்கின்றார், உணர்வாகவும் இருக்கின்றார், ஜடமாகவும் இருக்கின்றார், உடலாகவும் இருக்கின்றார், உயிராகவும் இருக்கின்றார். இந்த உலகத்தில் 2 தத்துவம் இருக்குது. ஒன்று ஜட தத்துவம், இன்னொன்று கான்சியஸ் உணர்வு தத்துவம். ரெண்டுமே பகவான் தான். இது எல்லாம் இறைவனே என்ற ஞானம். கடவுள்கிட்ட என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்குது. கடவுள்கிட்ட உணர்வும் இருக்குது, உடலும் இருக்குது, ஜட தத்துவம் இருக்குது, அதே நேரத்தில் உணர்வு தத்துவம் இருக்குது. தங்கத்தில் நகை செய்யணும்னா 5% காப்பர் சேர்க்கணும். கொஞ்சம் கூட காப்பர் சேர்த்தும் செய்கிறவங்க உண்டு. 22 கேரட்டை 21 கேரட்டை ஆக்கிடுவாங்க. தங்கத்தில் நீ எவ்வளோ சேர்க்குறையோ அதே நகையிலேயே வரும். அது 2 சேர்ந்ததே நகையில் இருக்கும். அது மாதிரி கடவுள்கிட்ட 2 தத்துவம் இருக்கிறதுனால தான் 2 இந்த உலகமாக இருக்கிறது அப்படிங்கிற ஞானம். அவர் எங்கே இருக்கிறார்னு சொல்லும் பொழுது அவர் எல்லாம் அங்கெங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக எல்லா இடத்திலும் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறார். இந்த தோன்றி இருக்கின்ற ஜட தத்துவமும் நானே, உயிர் தத்துவமும் நானே அப்படிங்கிறார். திறமை, சிச்சாசக்தி, கிரியாசக்தி எல்லா உணர்வுகளும் என்னிடம்தான் இருக்கின்றன அப்படிங்கிறார். உணர்வு தத்துவத்தை அறிவதற்கு பேர் விஞ்ஞானம்னு பேர். ஜட தத்துவத்தை அறிவதற்கு பேர் ஞானம். ஞான விஞ்ஞானம் சரி 7ஆம் அத்தியாயத்தில் நம்ம பார்த்தோம். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இது எல்லாமே கல்ப ஆரம்பத்தில் தோன்றிய ரிஷிகள், சனகாதி முனிவர்கள் எல்லாருமே என்னுடைய எண்ணத்திலிருந்து தோன்றியவர்கள்ட்டார். முனிவர் ரிஷிகளை யார்? பகவானுடைய எண்ணத்திலிருந்து தோன்றியவை அனைத்தும் என்னிடமிருந்தே வந்தது அப்படிங்கிறார். பகவான் எல்லாத்தையும் வெளியே படைச்சிட்டு மனசில் இருக்கிறத மட்டும் வெளியே தெரியாமல் படைச்சிட்டாராம். நம்ம மனசில் இருக்காது பார்த்திங்களா, அது மட்டும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளுக்கு மட்டும் தெரியாது. அதிக அறிபவர் யார்? அவர் தான் அப்படிங்கிறார். அதாவது மனசில் கெட்ட எனர்ஜின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு கில்ட் ஃபீலிங் வருமா? கில்ட் ஃபீலிங் வரும். அதுவும் பகவான் நினச்சிட்டோம்னா கில்ட் ஃபீலிங் வராது. நல்ல எண்ணம் இருந்தால் ஒரு கர்வம் வரும், அதுவும் கில்ட் ஃபீலிங் கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே கர்வம் வராமலும் தாழ்வு மனப்பான்மை வராமலும் பகவான் எல்லாம் நானேன்னு சொல்லிட்டார். அதற்காக சொல்கிறார், கெட்ட குணத்தை பகவானே அதாவது கில்ட்டி ஃபீலிங் வரும்போது ஒன்று சொல்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு கெட்ட குணம் இருக்குது, என் மனசு இவ்வளவு மோசமாக இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும். வெளியே தெரியாமல் படைச்சதுக்கு காரணமே என்னன்னா, எல்லார் மனசும் வெளியே தெரிஞ்சுன்னா யாரும் நடமாட முடியாது வெளியே. பகவான் அப்படி அவர் மட்டும் பார்க்குற மாதிரி படைச்சிருக்கார். இந்த கெட்ட குணம் வரும்பொழுது இதுவும் பகவானே நினைக்கணும். நினச்சிட்டு பகவான்கிட்ட எப்படி வேண்டணுமாம்மானா, இந்த குணம் என்கிட்ட வச்சுருக்க, நீ கொஞ்சம் எடுத்துக்கப்பா, என்கிட்ட வேணாம்னு சொல்லி வேண்டணுமா பகவான்கிட்ட. கில்ட் ஃபீலிங், எனக்கு இப்படியெல்லாம் இருக்கேன்னு ஒரு குற்ற உணர்வு வராமல் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அதை எடுக்க சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுவும் நீ தான் என்கிட்ட கொடுத்துருக்க, நீ கொஞ்சம் எடுத்து வச்சுக்கப்பா அப்படின்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு இதனுடைய பலன் என்னன்னு சொன்னால், எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிக்கும். இதெல்லாம் சொன்னதை திருப்பி சொல்கிறார். ஏற்கனவே சொன்ன விஷயத்தை, புண்ணியத்தையும் பாவத்தையும் நீக்கி விடுவார். தெரியுமா? புண்ணியத்தை நீக்கிடுவார். இந்த தத்துவம் புரிஞ்ச என்ன ஆகும்? புண்ணியமும் போயிடும். என்ன சாமி குண்டை தூக்கி போடுறீங்க, புண்ணியத்துக்காக தானே எல்லாம் வர்றோம் அப்படின்னா, புண்ணியமும் நமக்கு பிறப்பை உண்டாக்கும். புண்ணியமும் நம்மளுக்கு பிறப்பை உண்டாக்குங்கிறதுனால புண்ணியம் பாவம் இரண்டிலிருந்தும் விடுவிட்டு நம்மளை மோட்சத்திற்கு தயாராக்கி விடுகின்றார். ஏன்னா புண்ணியமும் நம்மளை பந்தப்படுத்துது. ஏற்கனவே உதாரணம் சொல்லியிருக்கேன். தங்கச்சங்கிலியில் கட்டினா என்ன, இரும்பு சங்கிலியில் கட்டினா என்ன, கட்டி போட்டா என்ன. ஒருத்தனை கொலை பண்ணுறதுன்னு தண்டனை கொடுக்குறாங்க, இரும்பு கத்தியில் வெட்டினா என்ன, தங்க கத்தியில் வெட்டினா என்ன. அரபு நாட்டிலெல்லாம் அப்படி இருக்குது. ஒரு சிஸ்டர் இருக்குது, ராஜா வீட்டில் தப்பு பண்ணால் அவனை கொலைக்கு விட்டுரு, அவன் தூக்கு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுங்க, தங்க கத்தியில் வெட்டுவாங்க. ராஜாவை தங்க கத்தியில் வெட்டுவாங்க ராஜ குடும்பத்தில் இருந்தால். மற்றவங்கள இரும்பு கத்தியில் வெட்டுவாங்க. எதில் வெட்டினா என்ன, 2 வெட்டுறது தானே. பாவத்தை புண்ணியத்தால் நீக்கணும். பாவமெல்லாம் புண்ணியம் செஞ்சு போகணும். பிறகு புண்ணியத்தை ஞானத்தினால் நீக்கணும். ஞானத்தினால புண்ணியமும் அழிஞ்சு போயிடும். என்ன ஞானத்தினால? ஈஸ்வர ஞானத்தினால். என்னையை பற்றிய உண்மையை இவன் இப்படி ஒருவன் அறிந்து கொண்டால் அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான்கிறார். எல்லா பாவம்னா பாவ புண்ணியம் அனைத்திலிருந்தும் வேதாந்தப்படி புண்ணியமும் பாவமும் சொல்லுவோம். ஏன்னா அவனை கட்டுப்படுத்துதான் பந்தத்தில். அதிலிருந்தும் அவன் விடுபட்டு விடுகின்றான்.
காலில் தைச்ச முள் வந்து பாபம், அதை எடுக்க பயன்படுத்துகிற முள் புண்ணியம். அதுக்கு பிறகு அந்த முள்ளை பையில் போட்டுக்கிறோமா? 2 முள்ளையும் தூக்கி போட்டுருவோம். காலில் ஒரு முள் தைச்சிருக்கு, அதை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்தி எடுக்கிறோம். எடுத்த பிறகு 2 முள்ளையும் தூக்கி போட்டுருவோம். அது மாதிரி பாபத்தை நீக்க புண்ணியம், பிறகு புண்ணியத்தையும் இந்த ஞானத்தினால் தூக்கி போட்டாச்சுன்னா அவன் மோட்சத்தை அடைகின்றான் அப்படிங்கிறார். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார் ஒருத்தர். இந்த மெமரி கார்டில் நிறைய பதிஞ்சு வச்சுருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கலாம், மொத்தம் ஒரே ட்ராக்கில் போட்டு மொத்தமாக நீக்கிடலாம். இப்படி பகவானுடைய ஞானத்தில் ஒரே ட்ராக்கில் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம் வந்துருச்சுன்னா ஒரே ட்ராக்கு உள்ளே இருக்காலும் காலி பண்ணி அழிச்சு விட்டுடலாம் அப்படிங்கிறார் அவர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகம் பகவானை அறிவதனால துக்கம் எப்படி போகும்னு சொன்னால், உண்மையிலேயே துக்கம் உலகம் நம்மளுக்கு கொடுக்குறதே இல்லை, அந்த புத்தி வரும். உண்மையிலே துக்கம் உலகத்திலேருந்தா வருது, நம்ம ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. நம்மளே எல்லாருமே புலம்புறோம், இதனால் எனக்கு கஷ்டம் அதனால் எனக்கு கஷ்டம்னு சொல்லி புலம்புறோம். உண்மையிலேயே கஷ்டப்படுத்துவதை வந்து உலகம் கிடையவே கிடையாது. மனசு அங்கே போய் எப்படி நம்ம அந்த பொருளை பார்க்குறோமோ அதுலேருந்து நமக்கு கஷ்டம் வரும். கஷ்டம் வெளியே இருந்தால் எல்லா நேரம் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஒரு பொருள் வந்து ஒரே செயலை ஒருத்தன் சந்தோஷமாக பார்க்குறான், ஒருத்தன் துக்கமாக பார்க்குறான். ஒரே பொருள் ஒருத்தனுக்கு சுகத்தை கொடுக்குது, ஒருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்குது. அப்போ பொருளில் சுகம் பார்த்தா துக்கம் இருக்கான்னு பார்த்தா நாம் அதை எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. இந்த விபூதியை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொன்னால், அதில் இல்லை அப்படிங்கிற புத்தி நம்மளுக்கு வரும். ஒன்றும் இல்லை, ஸ்வீட் வந்து திருநெல்வேலி அல்வா எனக்கு நல்லா பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவேன், 1/2 கிலோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. 1/2 கிலோ வாங்கி கொடுத்துட்றீங்க, சாப்பிட்டு விட்றாரு. இன்னொரு 1/2 கிலோ வாங்கி கொடுக்குறீங்க, என்ன பண்ணுவார்? கொஞ்சம் அப்படின்னு நினைப்பார். கொஞ்சம் ஒன்றா பிறகு கக்கிடுவார். அவருக்கு பிடிச்சது தானே, சுகத்தை கொடுக்குறது, ஏன் அதுக்கு பிறகு சுகத்தை கொடுக்க மாட்டேங்குது? சரி அப்போ வேணாம், காய்ச்சி அடிக்குது, பிடிச்சா எனக்கு கசக்குதுன்னு பாரு ஒன்று. இல்லை ஒரு பெரிய துக்க நிகழ்ச்சி இருக்குது, பெரிய துக்கத்தில் அப்படியே சோர்ந்து இருந்தாங்க, அல்வா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கன்னா சாப்பிடும். அந்த அல்வாவில் அப்போ சந்தோஷம் அப்போ இருக்கா? இவர் மனசு லயிச்சாதான் இந்த அல்வா சந்தோஷத்தை கொடுக்கும். மனசு அங்கே லயிக்கலைன்னா எந்த பொருளும் சுகத்தை கொடுக்காது. அப்போ அந்த பொருளில் வந்து சுகத்தையும் துக்கத்தையும் பார்ப்பது நம்முடைய மனம். அப்படிப்பட்ட மனதை இது பகவானை பற்றிய அறிவு மாற்றி விடுங்கிறார். உடனே வராது, ஆனால் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் வரும். கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணால் அதில் நம்ம இதிலேயே ஊறி ஊறி பழக, எந்த சூழ்நிலையும் துக்கமற்றதாக, கஷ்டம் இருக்கும், அந்த கஷ்டத்தை துக்கம் இல்லாமல் மாற்ற முடியும். இதெல்லாம் நம்ம புதுசாக புரிஞ்சுக்கிட்டால் வரும்னு சொல்கிறார். பிறகு இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இந்த ஞான பலனில் உனக்கு சந்தேகம் வேண்டாம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார். அதாவது இது வந்து உறுதியாக உனக்கு மோட்சத்தை கொடுக்கும், இதில் நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நீ நம்பி இந்த தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் சொல்லி இதில் நம்பிக்கை வேண்டும் சொல்கிறார். ஞான பலனில் சந்தேகம் வேண்டாங்கிறார். ஒருத்தர் வந்து சாமிகிட்ட சொன்னார், சாமி நான் வேதாந்தம் கேட்டு கேட்டு பார்த்தேன், எனக்கு புரியவே மாட்டேங்குது, அடுத்த ஜென்மத்தில் நீங்களே எனக்கு குருவாக வரணும் சாமி, அடுத்த ஜென்மத்திலே எனக்கு நீங்கள் உபதேசம் பண்ணி எனக்கு புரிய வைக்கணும்னாரு. உனக்காக நான் மீண்டும் ஜென்மம் எடுக்கணுமாப்பா, நான் மோட்சம் அடைய வேணும். இவர் சாமி சொன்னார், இவர் புரியலை, ஜென்மம் எடுக்க போகிறார். நீங்களும் எனக்கு அடுத்த ஜென்மத்தில் பிறந்து எனக்கு நீங்களே குருவாக வரணும்னு வேண்டுனா அப்போ நீங்களும் மோட்சம் அடையக்கூடாதுன்னு அர்த்தம். எப்படி இருக்குவார்? வேறு குரு அமைவார், அவ்வளோதான். புரிகிற வரைக்கும் கேட்டோம்னு சொன்னார். சொல்கிறார், நீ சந்தேகப்படாமல் கேட்டால் சந்தேகம் வேண்டாம், உறுதியாக நீ இதிலிருந்து விடுதலை அடைய முடியும்னு சொல்லி இந்த பழைய கருத்தையெல்லாம் சொல்கிறார். பிறகு இதற்கு சாதனை குரு மூலமாக அறிய வேண்டும். அந்த குருவை அடைவது எப்படி அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு பெரிய ஒரு கதை உண்டு. ஏதாவது குருவை தேர்ந்தெடுக்கிறது எப்படி அப்படின்னு இருக்கு. ஏன்னா குருவை தேர்ந்தெடுக்கிறது, குருவுக்கு முதல்ல எல்லாம் தெரியும், எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க? நல்ல குருவாக இருக்கலாம், கெட்ட குருவாக இருக்கலாம். நம்ம
முறையாக இருந்து போனோம்னு சொன்னால், கெட்ட குருட்ட போனால் அங்கேருந்து விலகி வந்துடுவோம். நம்மளை எரியாமல் நல்ல குரு கிடைப்பார். குரு கிடைச்ச பிறகுதான் அவருக்கு ஞானம் இருக்கா ஞானம் இல்லையானே தெரியும். குரு கிடைக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. யாராவது ஒருத்தரை நம்பித்தான் போக வேண்டியது இருக்கும். போன பிறகு தான் தெரிஞ்சுக்கிற முடியும். முதல்ல ஒரு குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? வழிகாட்டவே முடியாது. அப்போ குரு மூலமாக அப்போ நான் குரு முதல் தெரிஞ்சுக்கிறது எப்படி கஷ்டமாக இருக்கா இல்லையா? இதுக்கு சொல்லுவாங்க, பொதுவாக புண்ணியம் வேணும்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாடல் கூட இருக்குது. அதாவது மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினாருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. நீ ஆர்வத்தோட கடவுள் வழிபாட்டோட கடவுளை நாடி மூர்த்தி தலம் தீர்த்தம் எல்லாம் போய் யாத்திரையெல்லாம் போய் வந்தேன்னு சொன்னால் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் சத்குருவும் வாய்க்கும் பராபரமே. நல்ல குரு ஒன்றை எரியாமல் அமைஞ்சிருவார்னு சொல்கிறார். குரு இருந்தால்தான் வழிகாட்ட முடியும். குரு இல்லாட்டி வழிகாட்ட முடியாது. அதாவது குருடன் என்றைக்குமே குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. சின்மயானந்தருடைய நீதி கதையில் ஒன்று வரும். ஒருத்தர் ஒரு ஆசிரமத்தில் டெய்லி சாயந்தரம் உபன்யாசம் நடக்குமா. எல்லோரும் கேட்பாங்க. அதில் கண் தெரியாதவர் ஒருத்தர் உபன்யாசம் கேட்டாராம். கண் தெரியாதவர் உபன்யாசம் கேட்டாராம். ஒரு நாள் கேட்கும் பொழுது கொஞ்சம் மழையெல்லாம் வந்திருக்கு. அப்புறம் லேட்டாகி போச்சு, நல்லா இருட்டிருச்சு. இருட்டின உடனே எல்லோரும் போகிறாங்க. அந்த கண் தெரியாதவர் பக்கத்து கொஞ்சம் தூரத்துலேருந்து வர்றார், நடந்து வர்றார். அவர் போகும்போது நீ இந்த விளக்கு இருக்குது, இந்த விளக்கை கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி அந்த குரு கொடுக்குறாரு. என்ன உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட யோசனை இல்லையா? எனக்கே கண்ணு தெரியாது, இந்த விளக்கு நான் கொண்டு போய் எனக்கு என்ன பெரிய, எனக்கு ஏற்கனவே இருட்டில் கண்ணு தெரியாதவர் பந்தான பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லைப்பா நீ கண்ணு தெரியல போகிற, இன்னொரு எதிர்த்தாப்பில் வருவான், அவன் பார்வை இருக்கும், ஆனால் நீ வர்றது அவனுக்கு தெரியும், உன் மேலே மோதிடுவான், அதுக்காக நீ இந்த விளக்கை கொண்டு போ அப்படின்னு சொல்லி குரு கொடுத்து விட்டாரான். அவன் கொண்டு போனானா. போய்கிட்டு இருக்கும்போது போய்கிட்டே இருக்கான். தூரமாக ஒருத்தர் டமார்னு மோதி கீழே விழுந்துடுறாப்புல. யார்? இந்த கண்ணு தெரியாது. என்ன போனாலும் கண்ணு இருக்கா இல்லையா, நடந்து வர்றவங்கன்னா தெரியலையா அப்படின்னு கத்தி வயிறாப்புல. இருட்டில் எப்படியா தெரியும்? நானே விளக்கு கொண்டு வந்தில்லைங்கிறானா. அது விளக்கு அணைஞ்சு போச்சு, இவருக்கு தெரியலை. கொண்டு வரும்போதே விளக்கு அணைஞ்சு போச்சு, அவனுக்கு தெரியாது அதில் விளக்கு எரியுது தெரியுமா அணைஞ்சது தெரியுமா. அதனால் அவன் மோதிட்டான். புரியுங்களா? அப்போ விளக்கு இருக்கிறது இல்லாத கூட கண் தெரியாதுன்னு தெரியுமா? தெரியாதுங்கிறார். எரிகிறதும் தெரியாது, எரியாததும் தெரியாது. அப்படி குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஆத்ம ஞானம் இல்லாதவர் ஞானத்துக்கு வழிகாட்ட முடியாது. அப்போ குரு போகிறது கூட என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீ இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் ஒரு நல்ல குரு அமைச்சு அதன் மூலமாக இந்த ஞானத்தை பெறுவாய் அப்படிங்கிறார். அதனால தான் சொல்லுவாங்க, ஞான வேட்கையுடன் ஒருத்தன் ரொம்ப ஆர்வமாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு நல்ல குரு கிடைப்பார். விவேகானந்தர் கூட பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவ்வளோ சாதனை பண்ணார். அவர் ஒரு குருவை தேடி போல, எல்லா குருவும் அவரை தேடி வந்தாங்க. அவர் பண்ண தவத்தினால், அவர் செஞ்ச சாதனையினால் கோதாபுரி வந்தார், பைரவி பிராமணி வந்தாங்க, எல்லாம் இவருக்கு போதனை பண்ணிட்டு போனாங்க. இவர் குருவை தேடி போல, ஆனால் இவரை தேடி எல்லா சிஷியரும் வந்தாங்க. இவர் மட்டும் ஒரு சிஷியரை தேடி போவார், விவேகானந்தரை பார்க்கணுட்டு போவாராம். ராமகிருஷ்ணன் சில இடங்களில் ஆரம்பத்தில் அந்த பிரம்மசமாஜத்தில் போய் இருப்பார், அவர் வரலைன்னா அவர் தேடி போவாராம். என்ன இவ்வளோ புரியால் இவனை போய் தேடி வந்துக்கிட்டு எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்களாம், அவமதிக்க கூட செய்வாங்களாம். ஒரு சின்ன பையன் இவனை போய் தேடி வர்றாருன்ட்டு. விவேகானந்தருக்கு அவ்வளோ முக்கியம் கொடுத்து அவர் வந்திருக்கார், ராமகிருஷ்ணன் போயிருக்கார் பிரம்மசமாஜத்துக்கு. ஆனால் நல்ல நம்ம ஒரு ஆர்வத்தோடு போகும் பொழுது நம்மளை எரியாமல் அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். நல்ல வாய்ப்பு, இந்த உபதேசத்தை கேட்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார். எனக்கு இதில் ரொம்ப ஆர்வம் உண்டு இந்த சாஸ்திரத்தை கேட்குறதில்ல. ஆனால் நிறைய குடும்பம் பிரச்சனைகள் நிறையா இருக்கும். இங்கே சாமி ஒழுங்காக கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தார். நம்ம சாமி திடீர்னு கோர்ஸ் ஆரம்பிச்சுட்டு பணமெல்லாம் வேணும்னு சொல்லி இங்கே எடுக்கிறத நிப்பாட்டி விட்டார். சாமி நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டினா நான் ரெகுலராக எங்கே போனாலும் போய் கிளாஸ் கேட்பேன். மதுரையில், திருநெல்வேலியில் எங்கே போனாலும் கிளாஸ் முன்னே எடுத்து ஓடி போயிடும், கூட போய் கிளாஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பேன். இவர் கிளாஸை நிப்பாட்டினோன்னு வாய்ப்பே இல்லாமல் போச்சு. ஆனால் எனக்கு ஒரு வெறி இருந்ததுனால என்னாச்சுன்னா, சென்னைக்கு தொழில் அமைஞ்சு போனேன். குருநாதர், இவரோட படித்த குருநாதர், அவர் நல்ல பயங்கர அருமையாக கிளாஸ் எடுப்பார். அவர் தங்கியிருக்க இடத்துக்கு பக்கத்தில் எனக்கு தொழில். எப்படி பாருங்கள், வாய்க்கிட்டு பாருங்கள். ரெகுலராக போய் கேட்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லை, ஒரு சான்ஸ் கொடுத்தாரு எனக்கு. அவர் என்ன கொடுத்தாருன்னா, ஒரு டைம் வச்சுருப்பார், இந்த டைம் தான் வரணும்னு சொல்லுவார்.
எனக்கு எந்த நேரம் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம். உங்கள் கிளாஸ் கேட்பேன், அது அந்த வாரத்தில் எப்போ வேணாலும் போய் நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். அதனால தான் கிளாஸ் இப்போ எடுக்க முடியும், எடுக்கவே முடியாது. அந்த ஆர்வம் இருந்தால் எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்து என் அனுபவத்திலே பார்த்துருக்கேன். அதை இங்கே பகவான் சொல்கிறார், இப்படி அந்த நல்ல குருவை அடைய வேண்டும், அடைந்து இந்த ஞானத்தை பெற வேண்டும் அப்படிங்கிறார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை கூட இருக்குது. இதுதான் சாதனை. இந்த ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் குருமுகமாக கேட்டு அதை பண்ண வேண்டும். பிறகு இதில் என்ன சொல்கிறாரு சொன்னால், இந்த பக்தியில் பகவான் உலகத்தை படைத்தாருங்கிற ஒரு எண்ணம், பகவானே உலகமாக ஆகியிருக்கின்றாருங்கிற எண்ணம், பிறகு உலகமே வெறும் தோற்றம் அப்படிங்கிற எண்ணம், எல்லாம் இறைமயமாக பார்க்கக்கூடிய புத்தி வந்துவிடும் இந்த விபூதி யோகத்தினால். அது எப்படி சாமி எல்லாத்தையும் நண்பனை கடவுளாக பார்த்துடலாம், எதிரியை பார்க்க முடியுமா? அம்மாவை பார்க்கலாம், மாமியாரை பார்க்க முடியுமா? மகளை பார்க்கலாம், மருமகளை பார்க்க சொல்கிறாங்க. என்ன பெண்களவே சொல்கிறீங்க, ஆண்களை சொல்ல மாட்டேங்கிறீங்க. எல்லாம் உண்டு, அங்கேயும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. இது என்னாகும்னா எல்லாவற்றையும் இறைமயமாக பார்க்கக்கூடிய புத்தி வந்துவிடும். இந்த பக்தி என்ற ரசத்தை பூசிவிட்டால் அது எல்லாம் கடவுளாக காட்டும். இவர் படிக்கிறார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டரலிங்கிறார். கண்ணப்பனுடைய உயர்ந்த அன்பை பார்த்த பிறகு என்னையும் நீ பார்க்குறியே அப்படின்னு கேட்குறார். எல்லாவற்றையும் இந்த பக்தி வந்துருச்சுன்னா கடவுள் யாராக இருந்தாலும் அந்த அன்பை செலுத்துவார். இப்போ இதில் பார்த்துட்டோம், அதாவது விபூதியை தெரிஞ்சதுனால நிறைய பலன் கிடைக்குதுன்னு பார்த்தோம். தியானத்துக்கு உதவி பண்ணும், வெறுப்பு நீங்கும், ஆணவம் நீங்கும், பொறாமை நீங்கும், பரந்த மனம் வரும், இருமைகள் நீங்கும், அத்வைத ஞானம் கிடைக்கும். பிறகு அதே கருத்தை மீண்டும் சொன்னார். இறைவனுடைய சொரூபம் என்ன, ஞானம் என்ன, அந்த ஞான பலன் என்ன, ஞானத்தை அடைய வழி குரு மூலமாக. நல்ல பக்தி இருந்தால் நல்ல குரு கிடப்பார், அதன் மூலமாக அடைய முடியும். அடுத்து அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்? தான் புரிஞ்சதெல்லாம் சொல்கிறான். என்ன பண்ணுறான்? இவன் நம்ம பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கான். அர்ஜுனன் ஒருவேளை தூங்கிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு இவன் நினச்சிக்கிட்டு நம்மளை நம்ம கேட்டது புரிஞ்சிருச்சு புரியலேன்னு அவர் புரியுதா, நான் எவ்வளோ புரிஞ்சிருக்கேன்னு அவருக்கு தெரியுமான்னு இவர் தெரியலை. அதனால் என்ன சொல்கிறான், நீ இதைத்தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி இவன் ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். அர்ஜுனன் தான் புரிஞ்சதையெல்லாம் சொல்கிறான். பிறகு கடவுள் மேலே உள்ள நம்பிக்கையை வெளிப்படுத்தி இன்னும் உங்களுடைய மகிமையை சொல்லுங்கள்னு கேட்குறான். அது பிறகு என்ன பண்ண, திருப்பி இவருடைய விபூதியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனனுடைய கேள்வி வருது, துக்கத்திலிருந்து முழுசாக விடுபடணும்னு சொன்னால் ஞானந்தான். அதுக்கு முன்னாடி தகுதிக்கு பக்தியெல்லாம் வேணும். அந்த ஞானத்தை அடைவது எப்படி, அதற்கு தகுதி எப்படி அப்படிங்கிறது கேள்வி. தகுதி வேணும், கடவுளை தியானம் பண்ணணும். இதில் ஒரு சாதனை எப்படின்னா, இந்த ஞானம் வருவதற்கு பல தகுதி இருந்தாலும் கூட தியானம்ங்கிறது ஒரு சாதனையாக இருக்குது. தியானம்ங்கிறது ஒரு முக்கியமான சாதனை. அந்த பகவானை தியானிப்பது நம்மளை தயார்படுத்துறதுக்கு தான் பெரிய சாதனைகள் இருக்குது. இங்கே தியானத்தை பற்றி சொல்கிறார். அதாவது பகவானை தியானம் பண்ணணும்னு சொன்னால் பகவானை பற்றி தெரியாமல் தியானம் பண்ணவே முடியாது. அவற்றை தொடர்பு வைக்க வேண்டும். அவற்றை தெரிஞ்சு அவருடைய குணங்கள், அவருடைய சக்தி, அவருடைய ஆற்றல்லாம் தெரிஞ்சுன்னு சொன்னால் நம்மளால் தியானம் பண்ண முடியும். அப்படி தியானம் பண்ணுனா ஞானத்துக்கு அந்த தகுதி கிடைக்கும் அப்படிங்கிறார். கடவுளை தெரியத்தான் அந்த குணமும் வரும், அவரை பற்றிய நம்மளுடைய அறிவு நம்மளுக்கு வரும். அவரோட நெருக்கம் அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். நல்லவங்களோட சேர்ந்தால் நல்ல பழக்கம் வரும், கெட்டவங்களோட சேர்ந்தால் கெட்டது வரும். குழந்தைய கூட என்ன பண்ணுவான், நல்ல பையனோட சேரு கெட்ட பையனோட சேர்றார். ஏன் சொல்கிறான்? கெட்டவனோட சேர்ந்தால் கெட்ட பழக்கம் வந்து. கடவுளோட தொடர்பு நிறைய இருந்தால் அதை பற்றிய சிந்தனைகள் வந்து அதை பற்றி நல்லா தியானம் பண்ண முடியும். இது என்ன சொல்கிறான், நான் உங்களை பற்றி தியானிக்கணும், எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்க வேண்டும் சொல்லி கேட்குறான். எப்படியெல்லாம் நான் உங்களை தியானிப்பது அப்படின்னு கேட்குறான். அவரை பற்றி சொல்லி கேட்குறான். உங்களை நான் எப்படியெல்லாம் தியானிக்கணும், எப்படி உங்களோட நான் தொடர்பை வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம். இதில் இஷ்ட தேவதா தியானம்,
பிறகு உலகையே கடவுளாக தியானிக்கிறது. இந்த 2வது உலகையே கடவுளாக தியானிக்கிறதுக்குத்தான் இந்த விபூதி யோகமும் விஸ்வர யோகத்தையும் சொல்கிறார் அவர். இவன் என்ன சொல்கிறான், எல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு கொடுங்க, நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கீங்க கேட்குறான். எனக்கு உங்களுடைய சொரூபத்தை பற்றி ஒரு லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். படைப்பின் விசேஷங்களை எல்லாம் எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறான். அதனால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அர்ஜுனன் கேட்குற கேள்வியில் 3 விஷயம் வருது. முதலில் தான் புரிந்து கொண்டதை பகவானிடம் கூறுகிறான். கூறிட்டு நீங்கள் தான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு ஒரே ஆள், நீங்கள் உங்களால் மட்டும்தான் முடியும் அதன் அப்படின்னு சொல்லி அவர் மேல் நம்பிக்கையை தெரிவிக்கின்றான். பிறகு அவருடைய சொரூபத்தை எல்லாம் லிஸ்ட்டு போட்டு சொல்லுங்கன்னு சொல்கிறான். தான் புரிஞ்சதை சொல்கிறான். எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். தனக்கு தெரிந்ததை கூறி புகழ்கின்றான். அதாவது தெரிஞ்சதை சொல்லணும், தெரியாததை கேட்கணும். இது ஒரு பண்பு இருக்குது. ஒரு குருட்ட போய் ஒரு சிஷ்யன் போகலான்னு சொன்னால் எடுப்பில் இவன் எல்லாம் தெரியும்னு சொல்லுவான். அவர் கேட்டு உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ சொல்லணும் எனக்கு இது தெரியும்னு சொல்லி. எது தெரியலைன்னு சொல்லணும். இந்த பண்பை அர்ஜுனன் இங்கே கடைப்பிடிக்கிறான். இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு இதெல்லாம் தெரியலை அப்படின்னு கேட்குறான். இந்த அறிவாளி படத்தில் மாதிரி கேட்கக்கூடாது. பார்த்துருக்கீங்களா அறிவாளி படம்? பூரீஸ்வரர் கதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? முதல்ல எல்லாம் தெரியுங்கிறது அதானே தெரியலைங்கிறது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தெரிஞ்சுன்னா தெரிஞ்சதை சொல்லணும், தெரியலைன்னா தெரியலைன்னு சொல்லணும். அது மாதிரி இவன் லிஸ்ட்டு போட்டு சொல்கிறான். நீங்கள் சொன்னதை வச்சு இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இன்னும் எனக்கு இதெல்லாம் புரியவில்லை அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான், புரிந்ததை கூறி தெரிந்ததை கூறி அவரையுடைய உயர்வெல்லாம் புரிஞ்சிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொல்லி அவரை புகழ்கிறான். பிறகு என்ன, தெரியாததை கூறுங்கள் அப்படின்னு கேட்குறான். உங்களுடைய சொரூபத்தை தேவர்களும் அசுரர்களும் அறிந்திருக்க முடியாதுங்கிறான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா தேவர்களும் அறிஞ்சிருக்க முடியாது, அசுரர்களும் அறிஞ்சிருக்க முடியாது. உங்கள் பெருமை உங்களுக்கு மட்டுமே தெரியும். இந்த உலகை படைத்து காத்து அழிப்பவர் நீங்களாக இருப்பதால், இந்த உலகம் முழுவதும் நீங்களாக இருப்பதால், இந்த உலகத்தையும் உங்களையும் பற்றி உங்களை தவிர வேறு யாராலும் அறிந்திருக்க முடியாது. ஆகவே உங்களுடைய விபூதியை எனக்கு இன்னும் அறிய வேண்டிய விஷயங்களை பட்டியலிட்டு சொல்லுங்கள்னு சொல்கிறான். அடுத்த தேதி என்ன சொன்னான், சொன்னீங்க பத்தலை, நேர காட்டுங்க அம்மா. அப்போ தான் விஸ்வரூபத்தை நேர காட்டுவார். சொன்னது பத்தாது, நேர காட்டுங்கன்னு அடுத்த தேதியில் சொல்வான். அதனால் உங்களுடைய மகையை கூறுங்கள் அப்படிங்கிறான். என்னதான் சொன்னாலும் கூட சொல்லியிருக்கீங்க, எல்லாம் கடவுள்னு சொல்லியிருக்கீங்க, இருந்தாலும் கூட உள்ளே சரியாக போகலை, இன்னும் இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இவன் முழுசாக கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னு சொன்னால் இந்த விஷயத்தை இங்கே கேட்போம், எத்தனை தடவை கேட்டாலும் சரி, வகுப்பை விட்டு போகிறது வரைக்கும் இந்த இருக்குது, வெளியே போன பிறகு மாறிடும், மனசு உள்ளேயே போகாது. அதனால் திருப்பி திருப்பி நீங்கள் இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதில் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறான். நம்பிக்கையில் ரொம்ப வெளிப்படுத்துகிறான். முதல்ல குரு மேலே ஒரு நம்பிக்கை வேணும். இது அவர் மேலே அப்படி ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறான். அந்த நம்பிக்கை இருந்தால் தான் நாம் அவர் சொல்கிறதே இல்லாட்டி புரியாது. சாமிகிட்ட ஒருத்தர் வந்தார். எப்பயுமே சாமிகிட்ட நேரம் குறித்து கேட்பாங்க. எப்பயும் சாமி ஹோரையும் பார்ப்பார். ஹோரையை பார்த்து, நல்ல ஹோரையை பார்த்து ஒரு நேரம் குறித்து கொடுத்தார். குறித்து கொடுத்தவொன்னு பக்கத்தில் ஒருத்தர், சாமி நீங்கள் குறித்து கொடுத்த நேரம் ராகு காலம்னார். சாமி குறித்து கொடுத்த நேரம் ராகு காலம்னார். குரு ஓரையில் குறித்து கொடுத்துருக்காரு. அந்த குரு ஓரை இருக்கிற நேரம் ராகு காலம் வருது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அந்த கேட்டவர், இந்த அவர் விஷம் வாயை பொத்துங்க, அது யமகண்டமோ ராகு காலமோ குரு ஓரையோ சனி ஓரையோ எனக்கு அதான் அவர் குறித்து கொடுத்துட்டார்ல. அதை இப்படி ஒருத்தர் சொன்னார். சாமிக்கே அசந்து போயிட்டார். சாமி நல்ல ஓரையாக பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் ராகு காலம் பார்க்க மாட்டார் சாமி, ராகு யமன்னு பார்க்க மாட்டார், ஓரை மட்டும் பார்ப்பார். குறித்து கொடுத்தோம்னா அந்த டைம் ராகு வரும்னு ஒருத்தர் தெரியுது பக்கத்தில். அவர் சொல்கிறாரு, சாமி இது ராகு காலங்கிறாரு. அந்த கேட்டார் பாருங்க, அவர் என்ன வார்த்தை ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தேன். இந்த பாருங்க பெருசாக வாயை பொத்துக்கிட்டார். ராகு காலம் யமகண்டம் அதில் பற்றி எனக்கு கவலையில். அவர் சனி வாரம் குடித்தாலும் சரி, குருவாரம் குடித்தாலும் சரி, ராகு காலம் யமகண்டம் அவர் குறித்து கொடுத்து எனக்கு நல்ல நேரம். எப்படி ஒரு நம்பிக்கை, இப்படி நம்பிக்கை இருக்கா வருமா? இது சிரத்தை. இங்கே சொல்கிறான், நீங்கள் சொன்னதெல்லாம் பார்த்தா உங்கள் மேலே அப்படி ஒரு நம்பிக்கை வந்திருக்கு, சிரத்தை வந்திருக்கு.
இந்த மகிமை யாராலும் சொல்ல முடியாது, நீங்களே சொல்லுங்கள்னு சொல்லி மிக மிக நம்பிக்கையுடன் கேட்கின்றார். அடுத்தவர் விபூதியை சொல்ல போகிறாரு. அதை நாளைக்கு அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.